அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா உங்களுக்கு மிகவும் சுவையான ஈஸியான முறையில் காளான் சூப்பு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். எல்லோரும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். காளான் சூப்பு செய்யறதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு சுத்தம் பண்ண காளான் ஒரு கப்பு எடுத்து வச்சிங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, கொத்தமல்லி ஒரு தலை, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கார்ன் சிப்ஸ்னு கடையில் விற்கிது, அதை வாங்கி எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம். அடுத்து சோள மாவு 2 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன். மிளகு பொடி, ஜீரகப்பொடி. வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அதுக்கு சுவையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமேலுக்கு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காளானை, சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானை போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு காளான் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கடையிலலாம் காளான் சூப்புன்னு ஒன்று வாங்கினோம்னா ஒரு கப்புக்கு 1 துண்டு காளான் தான் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால வேணுங்கிற காளான் நம்ம போட்டு நல்லா சுவையாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இதை தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்திருக்கும். நல்லா எண்ணெயே தண்ணியை ஊற்றாதான் வதங்கினாலும் நல்லா வெந்து நல்ல கலராக வந்திருக்கும். காளானை தட்டு போட்டு மூடி வச்சுருந்தா சீக்கிரம் வெந்துடும். எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு காளான் நல்லா வெந்தது தெரியும். அதுக்கு பிறகு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கலரி விட்டுட்டு தட்டை போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க. வேக வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சோள மாவை 2 ஸ்பூன் சோள மாவு போட்டிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் திக்கு வேணும்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சி ஊற்றுக்கலாம். இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி இருந்து ஊற்றினா கூட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இதை போட்டு கொத்தமல்லி தலையை போட்டுங்க. கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கண்டியை போட்டு கிண்டி, கோலமாவு போட்ட உடனே கரண்டி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பெப்பர் பொடி 1 ஸ்பூனு, தேவையான அளவு நீங்கள் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். ஜீரகத்தூளை நாங்கள் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். அந்த ஜீரகத்தூளை போட்டிங்கன்னா நல்லா கம்முன்னு வாசமாக கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். அப்புறமேலுக்கு நீங்கள் வேணுங்கிற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா காளான் அது எல்லாமே ஒன்றும் சேர்கிற மாதிரி வேணுங்கிற அளவு நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தட்டை போட்டு மூடி வச்சுருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்த பிறகு எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பரான காளான் சூப்பு ரெடி ஆகிட்டு நல்லா வெந்திருக்கும். இந்த காளான் சூப்பை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வறுத்து வச்சுருக்கிற கார்ன் சிப்ஸையும் எடுத்து அதில் போட்டு சாப்பிட வேண்டியது. இந்த கார்ன் சிப்ஸ் தான் கடையிலேயே நமக்கு ஒரு கவரில் போட்டு தருவாங்க. கடையில் விற்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டியான காளான் சூப்பு எல்லார் வீட்லையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. சாயந்தர நேரத்தில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.